மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா விஜய் காவிரியை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. காவிரிக்கு டைமுக்கு சாப்பாடெல்லாம் ஒட்டி விடுறாங்க. காவிரிக்கு அடிக்கடி ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு காவிரியுடைய அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பொண்டாட்டி இப்படி தாங்குற மாப்பிள்ள நம்ம பிள்ளைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ரொம்பவே பொறிச்சு போறாங்க. இந்த பாட்டியும் தாத்தாவும் காவிரியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வராங்க. விஜயை சமாதானப்படுத்தி எப்படியாவது நம்ம கூட கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. விஜயை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் விஜய் என்ன என்னால் கண்டிப்பாக இப்போ வர முடியாது, நான் காவிரியுடைய இருக்கணும், காவிரியுடைய இருக்கிறதா என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் பாட்டி காவிரி எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் புரிஞ்சுக்காம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், காவிரி கன்சீவாக இருக்கான்னு அன்றைக்கே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். விஜயோட வாழ்க்கை வீணா போய்ட்டு பயந்து தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க, எப்படியாவது விஜயை என் கூட அனுப்பி வைங்க அப்படி விஜய் ஒரு துளி கூட இறங்காம சாரி தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வர முடியாது, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்களோட சொத்து எல்லாத்தையும் அவங்க சித்தி சித்தப்பாக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ராயினி எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பசுபதி அதை கொண்டாடுறாங்க. விஜய் யோசிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு வேலையை அமைச்சுக்கணும், அப்போதான் நம்ம காவிரியை சந்தோஷமாக வாழ வைக்க முடியணும்னு நினைக்கிறேன். வேலை தேடி ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குறாங்க. ஆனால் விஜயே ஒரு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க அவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இதை நினைச்சு விஜய் ரொம்பவே மனம் அடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ காவேரி விஜய் கிட்ட, நீங்கள் எதுக்காக வேலை தேடி கம்பெனியாக அலையணும், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, இப்போ என்ன உங்களுக்கு ஒரு வேலை தானே வேணும், வாங்க நம்மக்கிட்டே ஒரு சொந்த பிஸ்னஸ் இருக்குது, அதை நம்ம டெவலப் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு சேர்ந்து இந்த அப்பள பிஸ்னஸை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும், இதில் நம்ம சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. விஜயும் இது ஒரு நல்ல ஐடியா இருக்கே, கண்டிப்பாக காவிரி என்னுடைய 100% உழைப்பை இதில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி எல்லாரும் சேர்ந்து அப்பள பிஸ்னஸை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க.